ஆண்டவர் அன்பு இரட்சகருமாய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிற உங்களையும் நேர அலைகளிலே எங்களோடு கூட இணைந்திருக்கிற உங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய செய்தியை வீடுகளில் அமர்ந்து கேட்பீர்களானால் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாளாய் அமைவதாக. யூடியூப், பேஸ்புக்ல எங்கள் செய்தியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தர் தயவாய் இடைப்படுவாராக. இந்த வசனமானது உங்களை இன்றைக்கு உயிர்ப்பிக்கவும், உங்களை சுகப்படுத்தவும், உங்களை தேவனாய கர்த்தருடைய பிரசன்னத்திலே அமர்ந்து அவருக்குள்ளே வாழக்கூடிய கிருபையை உங்களுக்கு தருவதாக. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு இந்த நாளில் ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆகையினால இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். பழைய ஏற்பாட்டில் 509வது பக்கம். 1 நாளாகமம் 4:10. இந்த வாசனங்கள் நமக்கு தெரிந்த ஒரு வார்த்தை. அநேக நேரங்களிலே நாம் வாசித்து கேட்ட ஒரு பகுதியா இருந்தாலும் கர்த்தர் தாமே இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களோடு கூட பேசுவாராக, உங்களை பலப்படுத்துவாராக. அந்த வாசிக்க கேட்போம். 1 நாளாகமம் 4:10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்து அருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இந்த வசனங்களில அநேக நேரங்களில் நாம் கேட்ட ஒரு பகுதியா இருந்தாலும் இங்கே யாபேஸ் என்கிற ஒரு தேவ மனுஷன் அங்க பாருங்க, அவன் ஆண்டவரை நோக்கி, கர்த்தராகிய தேவனே, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும். இந்த பகுதிகளில இங்க தேவனை நோக்கி கூப்பிடுகிற மனுஷன் யாருன்னா, அவன் யாரு, அவன் எப்படி பிறந்தவன், அவனுடைய தாய் அவனுக்கு யாபேஸ் என்கிற பெயர் எதற்காக வைக்கப்பட்டது என்று சொல்லி அங்கே நாம் மேல உள்ள 9வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தை இப்படியாக சொல்கிறது. யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் தன் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டானாம். பாருங்க, இந்த யாபேஸ் என்கிற பெயருக்கு அர்த்தம் என்னன்னா துக்கமா. தன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றதுனால அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டானாம். அப்படியானால் மேல் பகுதி சொல்கிறது, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவனை தாய் தன் துக்கத்தோடு அவனை பெற்றார் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாராம். அப்படியானால் இந்த 10வது வசனத்துல யாரு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதுனா, துக்கம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது. எப்படி கூப்பிடுகிறதுனா, ஆண்டவரே, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையெல்லாம் பெரிதாக்கும், உடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும், தீங்கு என்னை தொடாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார். இந்த வசனங்கள் எல்லாம் நான் வாசிக்கிற பொழுது இன்றைக்கு அநேக நேரங்களில் நானும் நீங்களும் தேவனிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறோம். அநேக காரியங்களை குறித்து விண்ணப்பங்களை வைக்கிறோம். இந்த நாளிலே நான் வாசிக்கும் பொழுது இங்கே பார்க்கலாம், இந்த யாபேஸ் என்கிற மனுஷன் 4 விதமான விண்ணப்பங்களை வைக்கிறது பார்க்கலாம். இந்த துக்கம் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறது. இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிற, உங்க வாழ்க்கையில எத்தனையோ நெருக்கங்கள், துக்கங்கள், பாடுகளை நாம முகம் கொடுத்தாலும், எத்தனையோ இனம் தெரியாத பயத்துக்கு நாங்க முகம் கொடுத்தாலும், நம்மில நாம் எத்தனை பேர் அப்படிப்பட்ட நெருக்கங்கள், பாடுகள், துக்கங்கள், வியாபனங்கள், வியாதிகள், கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே வழியிலே நாம் நடந்து போகிற பொழுது கர்த்தரை நோக்கி முறையிடுகிறவர்கள் நம்மில எத்தனை பேர்? அநேக நேரங்களில பிரச்சனைகள் வந்த பொழுது நம்ம பயந்து, அநேக நேரங்களில போராட்டங்கள் வருகிற பொழுது நம்ம பயந்து மனுஷனை நோக்கி போகிறோம், அல்லது மாமிசத்துல முடிவுகளை எடுக்கிறோம். இல்ல, இந்த காரியத்துக்கு இப்படி செய்தா ஒருவேளை அது சரியா வரலாம், இந்த காரியத்துக்கு ஒருவேளை இது வழியா இருக்குமோ, அல்லது இப்படி செய்தா இதுல இருந்து நம்ம வெளியேற வர முடியுமான்னு சொல்லி பல நேரங்களில மாமிசத்துல, நம்ம மனசு தோன்றினதுல, நம்ம பலத்துல, நம்ம சுயத்துல பல தீர்மானங்களை எடுத்து பல நேரங்களில
நானும் நீங்களும் தோற்று போகிறோம். இந்த காலை வேளையில உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், பாடுகளும் பிரச்சனைகளும் துக்கங்களும் வேதனைகளும் கண்ணீரும் பலவிதமான நெருக்கங்களும் வருகிற பொழுது நம்மிலே நாம் எத்தனை பேர் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறோம்? இன்றைக்கு அதுதான் உங்களை பார்த்து நான் கேட்கிற முதலாவது கேள்வியா இருக்கிறது. ஆனா இந்த மனுஷன் கர்த்தரை நோக்கி முறையிட்டானா? அவன் வைத்த 4 விண்ணப்பங்கள். முதலாவது ஆண்டவரை நோக்கி சொல்றான், என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை தொடாதபடிக்கு காத்துக்கொள்ளும். இன்றைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்துல அமர்ந்திருக்கிற நானும் நீங்களும் எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்லியிருக்கிறோம், ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதிங்க? வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடமிருந்து வருகிற ஆசீர்வாதத்துல ஐஸ்வர்யத்துல வேதனை இருக்காது. ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்கு, ஆனா பல வேதனைகளோடு நம்ம அந்த ஆசீர்வாதத்தை சொந்தரித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரானால் உங்க வாழ்க்கையில வேதனை வராது, கண்ணீர் இருக்காது, துக்கம் இருக்காது, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு சமாதானமா இருக்கும். ஆனா இன்றைக்கு இந்த யாவேஸ் சொல்லுகிற காரியம் 4 காரியம் என்னென்றால், நீங்க என்ன ஆசீர்வதித்து என்ன எல்லையே பெரிதாக்கி, ஒருவேளை ஏதோ ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள ஏதோ ஒரு காரியத்துக்குள்ள இதுல இருந்து வெளியே வர முடியாது, இதுக்கு மேல என்னால சிந்திக்கவே முடியலையே, இதுக்கு மேல எனக்கு ஏதோ ஒரு வழி இருக்கா, இதுல இருந்து நான் வெளியே வருவதற்கு, இந்த பிரச்சனையில இருந்து, இந்த வியாதியில இருந்து, கடன்ல இருந்து, அல்லது இந்த வீட்டு காரியத்திலிருந்து, என் எல்லைகளை சுற்றி நெருக்கமும் பலவிதமான சோதனையுமா இருக்கிறது, என்னால இந்த நெருக்கத்திலிருந்து வெளியே வர முடியலையே, ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லி நம்ம எத்தனை பேர் கர்த்தரை நோக்கி முறையிட்டு இருக்கிறோம்? அது மாத்திரமல்ல, அவன் சொல்லுகிற காரியம், உமது கரம் என்னோடு இருந்து. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம யாரெல்லாம் நம்மோடு இருந்தா நமக்கு சந்தோஷம் தெரியுமா? நல்ல பெரிய அதிகாரிகள், நல்ல பணக்காரங்க, அல்லது என்னுடைய மூத்த அண்ணன் அல்லது மூத்த சகோதரி, என் தகப்பன், என் தாய், அல்லது எனக்கு வழிகாட்டி, அல்லது என்னை நடத்துகிற ஒரு மூத்த யாரோ ஒரு மனுஷன், நீங்க நினைக்கிறீங்க இவர் என்னோட இருந்தா இந்த காரியங்களுக்கு வெற்றி சிறக்கும், இவர் என்னோட இருந்தா இந்த காரியத்துல என்னால ஜெயம் பெற முடியும். ஏதோ ஒரு மனுஷ தயவை நாங்க நம்பி இருக்கிற நேரங்கள் அநேகம் உண்டு. ஆனா இந்த யாவேஸ் சொல்லுகிறார், கர்த்தாவே உம்முடைய கரம் நீங்க என்னோடு இருந்து தீங்கு என்னை தொடாதபடிக்கு என்னை காத்தருளும் என்று சொல்லி அவன் வேண்டிக் கொண்டான். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினாராம். இந்த வேண்டுதல் உடனே கேட்கப்பட்டது. வேண்டுதல் எப்ப கேட்கப்பட்டுச்சுன்னா 4 மாசம் 5 மாசத்துக்கு பிறகு இல்ல. ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் என்ன செய்தாராம்? அருளினாராம். இன்றைக்கு நீங்க வேண்டிக் கொண்டத கர்த்தர் உங்களுக்கு அருளி இருக்காரா? நீங்க வேண்டிக் கொண்டத இதுவரைக்கும் நீங்க பெற்றுக் கொண்டிருக்கிறீங்களா? நீங்க எத்தனையோ காரியங்களை குறித்து விண்ணப்பங்களை வைக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில உங்கள் விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டதா? உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டதா? ஆனா இங்க பாருங்க, அவன் வேண்டிக் கொண்டதை ஒரே வசனத்துல, அதே நாடுல, அதே நேரத்துல வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி அந்த வார்த்தைகள் நமக்கு சான்று கொடுக்கிறது. மேலே உள்ள வசனத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது, அவன் துக்கத்தோட பெற்றெடுக்கப்பட்டவன் தான். தாய் துக்கத்தோடு அவனை பெற்றெடுத்தான். அவனுக்கு பெயரே துக்கம் தான். அவன் பெயருடைய அர்த்தமே துக்கம். யாவேசினாலே துக்கம் என்று சொல்லி வேதம் நமக்கு சான்று கொடுக்கிறது. இந்த துக்கமுள்ள மனுஷன் எத்தனையோ காரியத்தை குறித்து அவன் துக்கப்பட்ட கலங்கி இருக்கலாம். ஆனா அவனுக்கு தெரிந்தது என்னன்னா, இத்தனை நெருக்கத்துக்கும், இத்தனை பாடுகளுக்கும், இத்தனை துக்கத்துக்கும் மனமகிழ்ச்சியை கொடுக்கிற, அல்லது என் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுகிற, என் வாழ்க்கையில் இருக்கிற தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற, என் கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு தெய்வம் உண்டு என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் முழு இருதயத்தோடு விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி முறையிட்டான் என்று வேதம் சொல்கிறது. உங்களை நான் பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு தெரியுமா உங்க பிரச்சனைகளுக்கு பதில் கொடுக்க, உங்க பாடுகளில உங்களுக்கு உதவி செய்ய, உங்க கண்ணீரை துடைக்க, உங்களை தோளில தூக்கி சுமக்க, ஆறுதல் படுத்த, விசாரிக்க, உங்க மேல இரக்கத்தை, மனதுருக்கம் உள்ள ஒரு தேவன், உங்களுக்காக ஜீவனையே கொடுத்த, கல்வாரியில தன் ஜீவனையே பலியாய் கொடுத்த ஒரு தெய்வம் உண்டு என்பதை உங்களில் எத்தனை பேர் அறிஞ்சிருக்கிறீங்க? இந்த காலை வேளையில நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், எதிர்பார்த்திருக்கிற காரியத்துல எல்லாம் நீங்க எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தா யாரிடத்துல நீங்க முறையிட வேண்டும் என்றுதான் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிற கேள்வியாய் காணப்படுகிறது. அதனால நான் தொடர்ந்து உங்களை பார்த்து நான் சொல்ல போகிறேன், நானும் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் முதலாவது எப்படிப்பட்ட தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் இந்த இடத்துல வந்து அமர்ந்து இருக்கிறீங்க, ஏதோ ஒரு டைம் பாஸுக்கா அல்லது ஏதோ ஒரு
வளமை போல நம்ம போறதான இது ஒரு வழக்கமா போயிருச்சு. ஞாயிற்றுக்கிழமை போய் ஒரு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு வரணும் என்கிறதான அப்படிப்பட்ட எண்ணத்தோடையா நாம் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அல்லது நான் ஆராதிக்கிறவன் யார் தெரியுமா, நான் ஆராதிக்கிறவன் எப்படிப்பட்டவர் என்று தெரியுமா, அவரால் செய்யக்கூடிய காரியம் எது என்று தெரியுமா, இப்படிப்பட்ட காரியத்தை அறிந்து ஒருவேளை இந்த இடத்துல நீங்க அமர்ந்து இருக்கிறீர்களா? நான் ஒரு சில வசனங்களை வாசித்து காண்பித்துக் கொடுத்து நான் செபிக்க விரும்புகிறேன். நானும் நீங்களும் ஆராதிக்கிறவன் யார் தெரியுமா? வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 6வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நான் வாசிக்க போறோம். எபிரேயர் 6:14. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். நீ ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுகிற தேவன். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இந்த பெருக்கத்துக்காக அல்லது ஆசீர்வாதத்துக்காக நீ யாரை தேடிக்கிட்டு இருக்கிற? உனக்கு தெரியுமா? சொல்லுகிற நான் சொல்லுகிற இந்த ஆண்டவர் நிச்சயமாக அவர் மாறாதவர், அவர் ஒரு நாளும் மாறப்போகாத தேவன். சொல்லுகிறாரு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இந்த தேவனை தான் யாவேஸ் பிடிச்சுக்கிட்டான். அவர்கிட்டதான் போய் கேட்கிறாங்க, எல்லையை பெரிதாக்கும், என்னை ஆசீர்வதி பண்ணி சொல்லி. அன்றைக்கு யாவேஸ் அத்தனை துக்கத்துல அத்தனை நெருக்கத்தில் இருந்தவன், என்னை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு தேவன், என் எல்லையை பெருக்கக்கூடிய ஒரு தெய்வம் இவர்தான் என்பதை அறிந்து கொண்டு அவரை நோக்கி விண்ணப்பித்தார். இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள வாடுகிற நீங்க, கர்த்தரை அறிந்து கொண்டு என்று சொல்கிற நீங்க, உங்களில் எத்தனை பேர் இந்த தேவனை அறிஞ்சிருக்கிறீங்க? அல்லது சும்மா இயேசு கிறிஸ்து தானே, அவர் தான் நம்ம சபைக்கு போற உட்கார்ந்து இருக்கிறோம், நம்ம ஏதோ போற இடத்துல ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும் அல்லது அடி போகட்டும், பரவாயில்ல, நம்ம போய் கடலைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம் சொல்லி இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்களா? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க ஆராதிக்கிற தேவன், நீங்க நம்புகிற தெய்வம் யார் என்பதை முதலாவது நீங்க அறிந்திருக்க வேண்டும். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். உன் பெயரை பெருமைப்படுத்துவனா? யாரு தெரியுமா நீங்க ஆராதிக்கிற தேவன்? யாரு தெரியுமா நீங்க ஆராதிக்கிற தேவன்? நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களை எல்லையெல்லாம் பெரிதாக்கி உங்களை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவன் தான் நீங்க ஆராதிக்கிற தேவன். ஆனா இன்றைக்கு நமக்கு தெரியுமா, யாவேசு கரெக்டா புடிச்சுக்கிட்டான். எப்படி புடிச்சுக்கிட்டானா, என்ன பெரிய ஜாதி ஆக்குற தேவன், என்னை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறாரு. என்னை எல்லாரும் வேதனைப்படுத்தினாங்க, துக்கப்படுத்தினாங்க. ஆனா நான் நம்புகிறது யாரு தெரியுமா? என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி என் எல்லைகளெல்லாம் விஸ்தாரப்படுத்தி என்னை பெரிய ஜாதியா மாற்றுகிற ஒரு தேவன் உண்டு என்பதை யாவேசு அறிந்திருந்தான். வாசிக்கலாம். யோசுவாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நான் வாசிக்கிற பொழுது அங்கேயோ ஒரு காரியத்தை அங்கே யாவேசு அறிந்திருந்தான். இந்த தேவன் யாரு தெரியுமா? இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று தெரியுமா? இவை அனைத்தையும் சகலத்தையும் நேர்த்தியாய் அறிந்திருந்த ஒரு மனுஷனா இருந்தபடினால யாவேசு சரியான மனுஷனிடத்துல நம்மளிடத்துல போய் அதை அவர் பெற்றுக்கொண்டார். அந்த ஆசீர்வாதத்துக்கு யாரிடத்துல போனா இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும்? யாரிடத்துல போனா என் எல்லை விஸ்தரிக்கப்பட முடியும்? யாரிடத்துல போனா என்னை உயர்த்தி சாதிகளுக்குள்ள மேன்மைப்படுத்த முடியும்? யாரிடத்துல போனா என் துக்கம் மாறும் என்று சொல்லி பல காரியத்தை அவன் தேடி அறிந்தவனாய் இந்த தேவனை நோக்கி அவன் முறையிட்டதை நான் கவனிக்கலாம். வாசிக்கலாம். யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். பாருங்க, நான் ஆண்டவர் அழகா சொல்றாருன்னா, ஆபிரகாமோடு இருந்த, ஈசாக்கோடு இருந்த, யாக்கோபோடு இருந்த யோசுவா இதெல்லாம் கவனமா பார்த்து மோசையோடு இருந்தாரு. அவர்களோடு இருந்த தேவன் அவர்களை உயர்த்தினார் அல்லவா? அந்த தேவன் என்னோடு இருந்தா என்னையும் உயர்த்துவாருங்கிறத யாவேஸ் கவனமா அறிஞ்சிருக்கான். இன்றைக்கு யாவேஸ் பிடிச்சுக்கிட்ட தேவன் யாரு தெரியுமா? அவனை மேன்மைப்படுத்தி உயர்த்துகிற ஒரு தெய்வத்தை அவன் சரியா பிடிச்சுக்கிட்டான். இன்றைக்கு நீங்க நம்புகிற தெய்வன் யாருன்றத நீங்க தெரிஞ்சு அவரை நீங்க பின்பற்றீங்கன்னா, அன்றைக்கு மோசேய, அங்க ஈசாக்க, யாக்கோப
உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஜாதிகளுக்குள்ள உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு வந்த அந்த தேவன் உங்களை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 22வது வசனம். யோவான் 16:22. இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம வாசிக்கிற பொழுது இவை அனைத்தும் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அந்த வார்த்தைகள் நமக்கு சான்று கொடுக்கிறது. வாசிக்கலாம். யோவான் 16:22. அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க துக்கம் அடைஞ்சிருக்கிறீங்க, நீங்க வேதனையோடு கவலையோடு இருக்கிறீங்க, நான் உங்களிடத்துல வருவேன், நான் உங்க துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவேன். நான் கொடுக்கிற இந்த சந்தோஷத்தை ஒருவனால உங்களிடத்திலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்ம எல்லாத்தையும் இறந்து போயிருக்கோம். எல்லா விதத்திலும் எங்களுக்கு துக்கம். நம்ம கையில பிரயாசத்துல துக்கம், குடும்ப வாழ்க்கையில நமக்கு வேதனை, சமாதானம் இல்ல, கணவன் மனைவியில அங்கே ஒருவருக்கு ஒருவர் அங்க புரிந்து கொள்ளுதல் இல்ல. இப்படி பல காரியங்களினால இங்கே பலவிதமான துக்கத்தோட நாம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு கொடுக்கிற சமாதானத்தை ஒருவராலும் பறித்துக் கொள்ள முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் என்பதை நாளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 31வது அதிகாரம் அதிலே 11வது வசனம். வேகமா வாசிக்கலாம். எரேமியா 31:13. அப்பொழுது கன்னிகைகளுக்கும் வாலிபரும் முதியோர் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆண்டவர் யார் தெரியுமா? உங்க துக்கத்தை நீக்கி உங்களை தேற்றி ஆறுதல்படுத்தி உங்களை சஞ்சலத்தெல்லாம் நீக்கி உங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கிற தேவன் என்பதை இந்த வேதம் நமக்கு சான்று கொடுக்கிறது. இப்படிப்பட்ட தேவனை நம்ம விட்டு மறந்து இன்றைக்கு நாம எப்பவுமே ஒரு துக்க முகத்தோட, எப்பவுமே அழுது கொண்டு, எப்பொழுதுமே வேதனையோட, பலவிதமான கேள்விகளோட, துக்கத்தோட, கண்ணீரோட, குடும்பத்துல எப்பவுமே சமாதானம் இல்லாம வாழுகிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நான் துக்கத்தெல்லாம் சந்தோஷமா மாற்றுவேன், உன் கண்ணீரெல்லாம் ஆனந்த கழிப்பாய் மாற்றுவேன், நாம் அதோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் நமக்கு சான்று கொடுக்கிறார். அப்படியானால் நானும் நீங்களும் இந்த தேவனை நோக்கி முறையிடுகிற பொழுது அவர் யாவேசுக்கு அங்க விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்த ஆண்டவர், அவன் வேண்டுதலை அவனுக்கு அருளின தேவன் நமக்கும் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். வாசிக்கலாம். என்னாகமம் 6வது அதிகாரம் அவருடைய 24, 25 வசனங்களை நான் வாசிக்க. என்னாகும் 4, 6, 24, 25. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். யாரு தெரியுமா? உன்னை ஆராதிக்கிற தேவன், உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்கிற தேவன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரகாசிக்க பண்ணி உன்னை கிருபையா இருக்கிறார். அவருடைய முகத்தை உன் மேல பிரகாசிக்க பண்ணி உன் மேல கிருபையா இருக்கிற ஒரு தேவன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். இந்த வசனங்கள் எல்லாம் நாங்க வாசிச்சு பார்க்கும் பொழுது நமக்கு கிருபை கொடுக்கிறவர், சமாதானம் கொடுக்கிறவர், நமக்கு ஆனந்த கழிப்பை தருகிற தேவன், கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர், துக்கத்தெல்லாம் மாற்றுகிற தேவன், நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்தி நம்மை கனப்படுத்துகிற தெய்வம். இப்படிப்பட்ட தெய்வத்தை தான் யாவேஸ் இன்றைக்கு சரியா பிடிச்சுக்கிட்டான். ஆகையினால கர்த்தர் அந்த யாவேஸ் கேட்ட 4 விண்ணப்பம், என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரங்களோடு கூட இருந்து தீங்கு என்னை தொடாதபடிக்கு காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவனாய கர்த்தர் அவனுக்கு அருளினான். அப்படின்னா இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிற நீங்களும் நானும் நமக்கு வருகிற எல்லா போராட்டத்துல, எல்லா நெருக்கத்துல யார நோக்கி நம்ம கூப்பிடுகிறோம்? இன்றைக்கு அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தாரா? இங்கே பார்க்கிறோம். இன்னைக்கு நானும் நீங்களும் வேண்டிக் கொண்ட கர்த்தர் தருவாரா? நம்ம ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுப்பாரா? நம்ம விண்ணப்பத்துக்கு கர்த்தர் பதில் தருவாரா? நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பாரா? இப்படி பல கேள்விகள் நமக்கு உண்டு. ஆகையினாலே இன்னைக்கு யார் யாருடைய விண்ணப்பத்தை எல்லாம் கர்த்தர் கேட்பார், யாருடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பார் என்கிறத ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் தியானிக்க போறோம். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 69வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்துல அங்கே வேதம் சொல்லுகிறது,
யாருடைய விண்ணப்பத்தை நான் கேட்பேன் என்று சொல்லி சங்கீதம் 69:33 வாசிக்கலாம். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். கட்டுண்டவர்களை அவர் புறக்கணியார். ஒருவேளை நீ எளியவனா இருக்கிறியா? ஐயோ, என்னால யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, நான் யாருக்கும் பிரயோஜனப்பட்ட ஒரு மனுஷன், ரொம்ப தாழ்த்தப்பட்ட ஒரு மனுஷன், எந்த ஆசீர்வாதம் இடத்துல கிடையாது, நான் ஏதோ பல விதத்துல கட்டப்பட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கை முழுவதும் கண்ணீரும் வேதனையும், என்னால ஒருவருக்குமே பிரயோஜனம் இல்லை, யாருமே என்னை மதிக்கிறது இல்லை, யாருமே என்னை ஏற்றுக்கொள்ளுகிறது என்று சொல்லுகிற மனப்பான்மையோட நீ இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்பாயானால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, அப்படிப்பட்ட உன்னுடைய விண்ணப்பத்தை, எளியோரின் விண்ணப்பத்தை அல்லது கட்டுண்டவர்களின் விண்ணப்பத்தை நான் கேட்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பார், கர்த்தர் உனக்கு விண்ணப்பத்தை கேட்டு உனக்கு பதில் கொடுப்பாரா இல்லையா என்பதை தொடர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 116:1. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். பாருங்க, கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதுனால நான் அவரிலே அன்பு கூறுகிறேன். இன்றைக்கு உங்களை எத்தனை பேர் கர்த்தர்ல அன்பு கூறுறீங்க? ஆண்டவர் மேல அன்பு கூறுகளா இருந்தா நீங்க நேரத்துக்கு வந்து உட்காருவீங்க, இந்த பாதியில எல்லாம் வரமாட்டீங்க. ஆராதனை தொடங்கி பாதியில வரவங்க எல்லாம் எப்படி சொல்றீங்க? அன்பு கூறுகிறேன்னு சொல்லி. ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவங்க, ஆண்டவர் உண்மையா தேடுகிறவங்க, தேவ சமூகத்துல முழு இருதயத்தோட அமர்ந்து இருப்பீங்க. ஆண்டவருடைய பாதத்துக்கு ஓடி வருவதில் உங்களத்துல வாஞ்சை இருக்கும். நீங்க யார் யாரெல்லாம் பார்க்கறதுக்கு நீங்க அன்பா போவீங்க. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க தேவனை நோக்கி பார்க்கிறதுல அல்லது கர்த்தரை தேடுகிறதுல உங்க இருதயம் எவ்வளவு பலவீனமா இருக்கிறது நீ கவனித்து பார்க்கலாம். அந்த வசனம் அழகா சொல்லுகிறது, கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டதுனால நான் அவரில் அன்பு கூறுகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து நம்மை பாதுகாத்து நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் நமக்கு துணை நின்றபடினால ஆண்டவரை நம்ம நேசிக்கிற மனுஷரா நம்ம மாற வேண்டும். அதனால இன்னைக்கு ஏன் நீங்க ஆண்டவர் மேல நீங்க அன்பு இல்லைன்னா, நீங்க தேவனை நோக்கி விண்ணப்பிக்கல, தேவனை நோக்கி நீங்க கூப்பிடல, இந்த தேவனால இதை செய்ய முடியும் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள இல்லாததுனால நீங்க தேவன் பக்கமாய் சார்ந்து அவர் பக்கமாய் நீங்க சார்ந்து வராததுனால கர்த்தருக்கு உங்களை தெரியாது, உங்க வாழ்க்கையில போராட்டமும் பாடுகளும் தான் இருக்கும். ஆனா நீ தேவன் நோக்கி விண்ணப்பம் பண்ணி பார், அவர் விண்ணப்பத்தை வேண்டுதல அவர் புறக்கணிக்காம உன் எதிர்பார்ப்புகள் சந்திக்கப்படுகிற பொழுது உன் இருதயம் ஆட்டோமேட்டிக்கா தானாகவே ஆண்டவர் மேல கர்த்தர் மேல நீ அன்பு செலுத்துகிற ஒரு மனுஷனாய் ஒரு குடும்பமாய் உன்னால மாற முடியும். ஏன் நீ ஆண்டவர் மேல அன்பு இல்லைன்னா கர்த்தரை நீ அறியாதனால வேதம் சொல்கிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஏன்னா வேதம் சொல்கிறது தேவனாய கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார். அதனால நம்ம வாழ்க்கையில இந்த தேவன் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டதுனால அவர்களை அன்பு கூறுகிற என்று சொல்ல தாவீது சொன்னது போல இன்றைக்கு நம்மள எத்தனை பேர் நமக்கு சொல்ல முடியும்? வாசிக்கலாம். எசேக்கியேல் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 38ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருடம் கூட்டுவேன். பாருங்க, எசேக்கியா ராஜாவுடைய காரியங்களை நீங்க மேல எல்லாம் கீழே எல்லாம் வாசிச்சு பாருங்க. அவனுடைய மரண நேரம் குறிப்பிடப்பட்டது. இத்தனை நாள்ல நீ மரித்து போவது சொல்லி எசேக்கியா தீர்க்கதரிசிக்கு தேவ தூதன் மூலமாக தீர்க்கதரிசி மூலமாக அறிவிக்கப்பட்டது. அதை கேட்ட உடனே எசேக்கியா ராஜா அழுது புலம்பி அவன் அடுத்த காரியத்தை குறித்து அவன் விண்ணப்பித்து தேவனை நோக்கி அவன் அங்க அலறல. அவன் எங்க சொல்றான்னா, ஆண்டவருடைய சமூகத்துல போய் அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு விண்ணப்பத்தை கேட்ட, ஒரு கண்ணீரை கண்ட, 15 வருஷம் நான் ஆயுஷ கூட்டி கொடுக்கிறேன்னு சொல்றாரு. இன்னைக்கு ஒருவேளை இந்த வசனத்தை கேட்கிற மகனே மகளே, ஏதோ ஒரு மரண படுக்கையில இருந்து, மரண பயத்துல, ஏதோ ஒரு வியாதி படுக்கையில, ஏதோ வைத்தியர்கள கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில மரணத்தை குறித்து நீ மரணத்தின் அடியில, பாதாளத்தின் அடியில அல்லது மரண பள்ளத்தாக்கின் வழியில போகிற உன்னை பார்த்து நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், கர்த்தரை நோக்கி முறையிடு, விண்ணப்பத்தை செலுத்து. ஆண்டவர் சொல்ற, நான் விண்ணப்பத்தை கேட்ட, ஒரு கண்ணீரை கண்ட,
ஆயுச கூட்டி கொடுப்பார். உன்னுடைய மரண படுக்கையில கர்த்தர் உன்னை உயர்த்துவார். உன் கரத்தை பிடித்து தூக்குவார். நீ எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை கர்த்தரோட நன்மையாய் பண்ணுவார். இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிற நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுப்பார். சத்தமிடு, முறையிடு. ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கண்ணீரை காண்கிற தேவனோடு சொல்லி கர்த்தரை நோக்கி சொல்லு. உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மரண பயம் நீங்கி போகும். மரண கட்டுக்கிறது கர்த்தருடைய விடுதலை ஆக்குவார். உன் தோல்விகளை ஜெயமாய் மாற்றுவார். உன் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும். இன்றைக்கு நானும் நீங்களும் அறிந்திருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னா, இங்கே வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி நாம கூப்பிட்டா நமக்கு பதில் கொடுக்கிற தேவன். அவரை நோக்கி நம்ம சத்தமிட்டா நம் சத்தத்தை கேட்டு தம்முடைய கரத்தை நம்ம மேல வைத்து நம்மை தூக்குகிற தேவன். நாம அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினா நம் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எசேக்கியா ராஜா தன்னுடைய எல்லாமே முடிந்திருந்த சூழ்நிலையில தன்னுடைய மரண படுக்கையில இருந்த ஒரு மனுஷன் ஆண்டவரை நோக்கி முறையிட்டான். கர்த்தர் அவன் விண்ணப்பத்தை கேட்டு அவனுக்கு பதில் கொடுத்தாரா, ஆயுஷ கூட்டி கொடுத்தாரா. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க வாழ்க்கையில இருக்கிற காரியத்துக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு தேவன் உண்டு. அவரை நோக்கி கூப்பிடு, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். வாசிக்கலாம் உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். உபாகமம் 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகள் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு, இன்றைக்கு நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருந்து அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் உன் பூமியில் உள்ள உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக விடுவார். உன்னை மேன்மையாக வைப்பாராம். யார் தெரியுமா? நீ ஆராதிக்கிற தேவன். அவருடைய சத்தத்துக்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் நீ கீழ்ப்படிவாயானால், அவரை உண்மையாய் நீ தேடுவாயானால், வேதம் சொல்லுகிறது பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் அவர் உன்னை மேன்மையாக வைப்பாராம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் உயர்வு இல்ல, ஏன் மேன்மை இல்ல, ஏன் ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் இல்ல? அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்காததுனால. அவருடைய இந்த உபாகமம் 28வது அதிகாரத்தை நீங்க உங்க வீடுகள்ல போய் வாசிச்சு பாருங்க. அந்த வாசிச்சு பார்க்கிற அந்த காரியத்துல ஆண்டவர் அங்கே பலவிதமான ஆசீர்வாதத்தையும் பலவிதமான சாபத்தையும் அங்க வைத்திருக்கிறார். நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி பல ஆசீர்வாதங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. நீ வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார், கோவில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார், உன் கற்பத்திற்க நினைத்திருக்க மாடுகள் பெருக்கும், நாடுகள் வந்து வெல்வஜீவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் கையபிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். இப்படி பல நூற்றுக்கணக்கான ஆசீர்வாதத்தை அதுல சொல்லப்படுகிறது. நீ சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்காமல் சேவ சத்தத்துக்கு நீ கீழ்ப்படியாத பட்சத்துல அதை விட வெட்டிப்பான சாபத்தையும் நம்பி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நீ தேவன சத்தத்துக்கு கீழ்ப்படியாது விட்டால் உன் வாழ்க்கையில சஞ்சலமும் வேதனையும் கண்ணீரும் உன்னை தொடரும். உன் வாழ்க்கையில சமாதானம் இருக்காது. நீ கையிட்டு செய்யற வேலைகள்ல உனக்கு துக்கமும் சஞ்சலமும் இருக்கும். உன் வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், போயிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் குடும்பமும் உன் பிள்ளைகளும் சபிக்கப்பட்டிருப்பார்கள். உன் மாப்பிசிற தொட்டி கூடையுமா இருக்கிற அங்கே ஆகாத பண்டகசாலை சபிக்கப்பட்டிருக்கும். உன் வழிகளெல்லாம் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். இப்படி பல காரியத்தை அந்த உபாகமம் 28வது அதிகாரத்திலே நாம் கவனித்து பார்க்கலாம். அப்படியானால் இங்கே 1:28வது அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்கிறது, இன்று கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். எத்தனை பேர் கர்த்தர் உண்மையா செவி கொடுக்கிறார்? உண்மையா கர்த்தரை யார் எத்தனை பேர் தேடுறார்? ஆண்டவரே, நீங்க தான் என் தேவன், நீங்க தான் என்னை ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வம். இந்த உலகத்துல 38 கோடி தேவர்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ மதங்கள் இருக்கிறது, எத்தனையோ விதமான காரியங்கள் உண்டு. இத்தனை தெய்வத்தை நான் அறிந்தாலும் என் பாவத்துக்காக எனக்காக தன் குமாரனைய சிலுவையில ஜீவனையே பலியாய் கொடுத்த, என் பாவத்துக்காய் சிலுவையில தன்னை ஜீவனையை கொடுத்த ஒரே தெய்வம் அந்த இயேசு கிறிஸ்து தெய்வம் என்றதை நம்ம எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம். உலகம் முழுவதும் இன்றைக்கு பாவத்துல விழுந்து கிடக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பாவத்துக்கு சம்பளம் மரணம், பாவத்துக்கு சம்பளம் மரணம் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. நம்முடைய பாவத்துக்கு மரணமாகிய அவர் நமக்காய் மரணமானார், நமக்காய் அடிக்கப்பட்டார், நமக்காய் ஒதுக்கப்பட்டார், நமக்கு உண்டுபட்ட ஆக்கின அவர் மேல் வந்தது.
அவனுடைய தழும்புகளால் குணமானோம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் தன் ஜீவனையே கொடுக்கிற ஒரு அன்புள்ள ஒரு தெய்வம் இந்த பூமியில உனக்காக ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நமக்காக ரத்தம் சிந்தி பாவத்துக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நம்முடைய இருதயத்திலே நமக்கு செய்த எல்லா விதமான காரியத்திலும் இருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி பாவத்தை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி நீதிமானாய் மாற்றி வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, உன் பாவத்தை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுட்டேன், உன் பாவத்தெல்லாம் முதுகுக்கு பின்னால நான் வீசிட்டேன், நான் இனி பாவத்தை பார்க்கிற தேவன் அல்ல. இப்படியாய் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற ஒரே ஒரு தெய்வம் என்ன, நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிற இந்த தேவனாய கர்த்தர் தான். இந்த தேவனுக்கு நீ உண்மையாய் கீழ்ப்படிவாயானால், இந்த தேவனை நம்புவாயானால், ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை பூமியில் இருக்கிற சகல சாதிகளிலும் உன்னை நான் எப்படி வைப்ப மேன்மையாக வைப்ப என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நீ அப்படிப்பட்ட மேன்மை உனக்கு வேணுமா? வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, உன் சகோதரர்களுக்கு மத்தியில. இங்க பாருங்க, யாவேஸ் 9வது வசனத்துல பார்க்கலாம். இங்கே 1 நாளாகமம் 3வது அதிகாரம் 9வது வசனத்துல யாவேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். எப்படி இருந்தானா? அவன் பிறந்தது துக்கத்தோட. ஆனா அவன் என்ன செஞ்சானா, இந்த தேவனை அவன் அறிந்திருந்ததுனால அவன் சொல்ற வேதம் சொல்லுகிறது, யாவேசுக்கு எத்தனை சகோதரர்கள் இருந்தாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னா, யாவேசு தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தானா. இன்னைக்கு ஓ குடும்பத்துல நீ, உன் அண்ணன், தம்பி, உங்களுடைய எல்லா உறவுகளுக்குள்ள நீ கனம் பெற்ற ஒரு மனுஷனை வாழுகிறியா? தகப்பன் தாய் உன்னை பார்த்து சொல்றாங்களா, ஐயோ என் பிள்ளைகளிலேயே இந்த பிள்ளைதான் நல்ல கனமான மேன்மையான உயர்வான இடத்துல ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை நீங்க உன்னிடத்துல காணப்படுகிறதா? இங்க பாருங்க, யாவேசு தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரையும் பார்த்திலும் அவன் கனம் பெற்றவனா இருந்தானா. எப்படி அவனுக்கு அந்த கனமும் உயர்வும் மேன்மை வந்ததுன்னா, எப்படி அவன் எல்லைகள் விஸ்தாரிக்கப்பட்டது, எப்படி தேவன் அவனை ஆசீர்வதித்தாரு, எப்படி அவனை தீங்கு தொடாதவை கர்த்தர் காத்துக் கொண்டாருன்னா, இந்த தேவனுடைய வார்த்தைக்கு அவன் என்ன செய்தானா, உண்மையாய் கீழ்ப்படிந்ததுனால அந்த ஆசீர்வாதத்தை யாவேஸ் பெற்றுக் கொண்டான். இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், ஆண்டவருடைய பிரசன்னத்துல நின்று நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க வாழ்க்கையில தேவனுக்கு பயப்படுறது பயம் இருக்கா? கீழ்ப்படுதல் இருக்குதா? தேவனை கனப்படுத்துறீங்களா? தேவனை நம்புறீங்களா? இந்த தேவனால இந்த காரியத்தை செய்ய முடியும், அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவன் என்னோடு கூட இருந்து அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், நான் பயப்பட தேவையே இல்லை, அவரின் வலதுகரத்தை பிடித்திருக்கார், என் தலையை நிமிர்த்துவார், என்னை உயர்த்துவார், என் வியாபாரங்கள் வருமானங்களை ஆசீர்வதிப்பார், என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், என் எல்லைகளை விஸ்தாரப்படுத்துவார், என் வாழ்க்கையில் இருக்கிற தேவைகள் நிறைவாய் சந்திக்கப்படும், என் வாழ்க்கையில தோல்வி இல்ல, கவலை இல்ல, கண்ணீர் இல்ல, துக்கம் இல்ல, சஞ்சலம் இல்ல, வேதனை இல்ல, எதை குறித்து நான் பயம் இல்ல, சமாதானமான ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை இன்றைக்கு உங்களுக்குள்ள காணப்படுகிறவர்கள் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். யாவேஸ் இங்கே கனம் பெற்றவனா இருந்தானா, எல்லாரிலும் உயர்ந்த ஸ்தானத்துல உயர்த்தப்பட்டவனா இருந்தான். எதனால உயர்த்தப்பட்டான்னா, அங்கே வாசித்த வார்த்தை உபாகமம் 28:1 பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொன்னாரு. எப்படி மேன்மையாக வைப்பாருன்னா, நீ தேவனுடைய வார்த்தைக்கு நீ உண்மையாய் கீழ்ப்படுத்தி பயந்து நீ நடக்கிற பொழுது கர்த்தர் உன்னை உயர்த்துவார். பூமியிலும் தேவனுடைய கண்ணுள்ள தயவு கிடைக்கும் போது நீ ஆசீர்வாதமாக நீ உயர்த்தப்பட்டு கனம் பெற்று மேன்மையாய் உயர்த்தப்படுகிற பொழுது இந்த ஆசீர்வாதத்தை பார்த்து 2 பேர் எரிச்சல் பொறாமப்படுவாங்க. அது யாரு தெரியுமா? 2 பேர். ஆண்டவர் வசனத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சு நீ நல்லா உயர்ந்த ஸ்தானத்துல மேன்மையான இடத்துல கனம் பெற்றவனாய் உன் வாழ்க்கையில உன் எல்லைகள் எல்லாம் இங்கே விஸ்தாரப்படுத்தப்பட்டு தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து எந்த தீங்கு உன்னை தொடாம கர்த்தருடைய கரம் உன்னோடு கூட இருந்து உன்னை காத்து உன்னை உயர்த்தி மேன்மைப்படுத்தி உன்னை நடத்துற பொழுது நீ 2 பேரை சந்திப்ப. அந்த 2 பேரிடத்துல இருந்து உனக்கு பலவிதமான எதிர்ப்புகள் வரும். உன்னை பல விதத்துல அவர்கள் உன்னை எதிராளியா அல்லது உனக்கு விரோதமா எழுப்புவார்கள். யாருன்னா, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன் குடும்பம் உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பார்கள், உன் கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிப்பார், நீ நல்ல நீதிமானாய் நடப்பாய். இதை பார்க்கும் பொழுது 2 பேர் உன்னை குற்றம் சாட்டுவார்கள், 2 பேர் இதுக்கு விரோதமா எழுப்புவார்கள். யாரு தெரியுமா? அந்த 2 பேர் யாரு தெரியுமா?
வாசிக்கலாம். யோபு முதல் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். யோபு முதலாவது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து நின்ற பொழுது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். சாத்தானும் அவள் நடுவிலே வந்து நின்றானா? நீ வந்து தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்கும் பொழுது 2 பேர் இங்க இருப்பாங்க. ஒண்ணு யாருன்னா சாத்தானு இருப்பான், தேவனுடைய தூதன் இருப்பான். வாசிக்கலாம் தொடர்ந்து. கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கிருந்து வந்திருக்கிறாய் என்றார். பாருங்க, தேவ சமூகத்துல வந்து நிக்கிற சாத்தானை பார்த்து கர்த்தர் கேட்பாரா, நீ எங்கிருந்து வந்திருக்கிறது கேட்பாரா? சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமியெங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். என்ன சொல்றான் பிசாசு? பூமி எங்கும் உலாவி எல்லா இடமும் சுத்தி திரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கிறேன் சொல்லி ஆண்டவருக்கு அவன் உத்தரவு கொடுக்கிறான். வாசிக்கலாம் தொடர்ந்து. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி இருக்கணுமாகிய அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். பாருங்க, யோபு தேவ சமூகத்துல அமர்ந்திருக்கிறான். அங்க 2 பேர் வந்திருக்காங்க. யாரு? பிசாசு வந்திருக்கான், தேவ தூதர்களும் வந்திருக்காங்க. இப்ப யோபு மேல பிசாசு கண்ணம் வச்சுட்டான். ஆண்டவர் கேட்கிறார், ஏ நீ எங்க இருந்து வார? அவன் சொல்றான், பூமி எங்கும் சுத்தி தெரிஞ்சுட்டு வார. அப்படின்னா இங்க வந்து எதுக்கா வந்திருக்கிற? என் யோபு மேல நீ கண்ண வச்சுட்டியா? யாரு தெரியுமா? யோபு உத்தமனும் நீதிமானும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்த மனுஷனுமா இருக்கிற மேல நீ கண்ண வச்சுட்டியான்னு சொல்லி ஆண்டவர் பிசாச பார்த்து கேட்கிறாரு. இன்றைக்கு உங்களையும் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறீங்க 2 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. யாரு? முதல் நாள் யாரு? தேவன். நீ எப்படிப்பட்ட இருதயத்தோட இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற? உத்தமத்தோட வந்திருக்கிறியா? உண்மையோட வந்திருக்கிறியா? நீதியுள்ள ஒரு மனுஷனா வந்திருக்கிறியா? தேவனுக்கு பயந்த மனுஷனா வந்திருக்கிறியா? நீ வந்து தேவனுடைய பார்வையில நீதிமானா வந்திருக்கிறியா சொல்லி ஒருத்தர் பார்ப்பாரு. இன்னொருத்தன் யோபுவை குற்றம் சாட்டுகிறதுக்காக வந்திருப்பான். ஆண்டவரும் தேவ தூதர்களும் அங்கே நானும் நீயும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற பொழுது ஆண்டவர் தோற்று போகிற அளவுக்கு பிசாசு ஒன்ன ஆண்டவரத்துல குற்றம் சாட்டுவான். பாத்தியா, நீ நம்பின உன் பிள்ளைன்னு சொல்லி சொன்ன, எப்படி எத்தனை மணிக்கு வந்திருக்கான்னு பாரு சபைக்கு. பாரு, இதான் தேவன் உன்னை நேசிக்கிறன்னு சொல்ற காரியம். ஆண்டவர் இடத்துல யார் குற்றம் சாட்டுவாங்க? யார குற்றம் சாட்டுவாங்க? உங்களை குறிச்சு பிசாசுன்னு சொல்லுவான். 9 மணிக்கு ஆராதனை, பத்தியா உன் பிள்ளை எத்தனை மணிக்கு வருது? ஆண்டவருடைய சமூகத்துல வந்து அமர்ந்திருந்து எப்படி அவங்க ஆராதிக்கிறாங்க பாரு. பிராக்கு பாக்குறாங்க, அங்கே இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இருதயம் எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. இப்படி இங்க பாரு வந்து இதுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா தேவனை தேடுற இருதயம் இல்ல, தேவனை நம்பி வரல, அவங்க ஏதோ ஒரு கடமைக்கு வந்திருக்கிறாங்க. இப்படி பலவிதமான குற்றச்சாட்டுகளை பிசாசு உங்களையும் என்னையும் குறித்து தேவனிடத்துல வைப்பான். என்ன சொல்லுவான் பாரு, இந்த வாழ்க்கை வீட்டுல இப்படி இருக்குது, சபையில வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, தேவன் ஆராதிக்கிறாங்க, கையை உயர்த்தி தேவன் ஆராதிக்கிறாங்க. அவங்க வார்த்தை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீ நல்லவர் என்று உயர்த்துறாங்க, ஆனா வீட்டுல பேசுறதெல்லாம் என்ன? முழுக்க வேற வார்த்தை. இப்படி ஆண்டவர் உன்னை குறித்து தேவனத்துல குற்றம் சாட்டுவார். பாரு, சபையில வந்து பரிசுத்தமா உட்கார்ந்து இருக்கிறாங்க, வேலை செய்யற இடத்துல இவங்க எப்படி தெரியுமா? இவங்களுக்கு என்ன சாட்சி இருக்கு தெரியுமா? பிசாசு தேவனிடத்துல உங்களை குற்றம் சாட்டுவாங்க. அல்லேலூயா. நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்னா, இந்த இடத்துல நீ வந்து அமர்ந்திருக்கிறியா தேவ சமூகத்துல, உன்னை ஆசீர்வதிக்கிறது தேவன் ஆயத்தமா இருக்கிறார். ஆனா நீ ஆசீர்வதிக்கப்படக்கூடிய பாத்திரமாய் நீ காணப்பட வேண்டும். உன்னிடத்துல பிசாசு தேவனிடத்துல குற்றம் சாட்டுவான். ஆனா தேவன் அங்க யோபு குறித்து சொல்றாரு எப்படின்னா, ஏய் அவன் யார் தெரியுமா? உண்மையும் உத்தமனும் தேவனுக்கு பயந்தவனும் நீதிமானும் சன்மார்க்கனுமானது மனுஷன் மேல நீ கண்ண வச்சியா? அவன் யார் தெரியுமா? யாரை குறித்து சாட்சி கொடுக்கிறது பாரு. கர்த்தர் யோபுவை குறிச்சு பிசாசுக்கு சாட்சி கொடுக்கிறாரு. இன்னைக்கு உங்களை குறிச்சு அடுத்த வீட்டுக்காரன் சாட்சி கொடுக்கிறானா? அல்லது உங்களை குறிச்சு இன்றைக்கு உங்க பிள்ளைகள் சாட்சி கொடுக்கலாம், அல்லது நீங்க இருக்கிற வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு சாட்சி இருக்கா? இன்னைக்கு உங்களை குறித்து சாட்சி கொடுக்கறதுக்கு யார் தெரியுமா வந்திருக்கா? பிசாசு வந்து நிக்கிறான். சொல்லுவான், அவங்க உண்மை இல்லை, அவங்க வார்த்தையில உண்மை இல்லை, அவங்களுடைய காரியம் இந்த காரியத்துல அவங்க உண்மை இல்லாம இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர்
அதுக்கு எதிரே அவங்க மேல நீ குற்றம் சாட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது ஏன் பிள்ளை, அது ஏன் குடும்பம், ஏன் நான் நேசிக்கிற குடும்பம், நான் ஆசீர்வதிக்கிற குடும்பம், அவர் உத்தமர்கள், தேவனுக்கு முன்பதாய் நீதிமான்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிற அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கான்றதான் அவங்களை பார்த்து கேட்கிற முதல் கேள்வியாய் காணப்படுகிறது. ஆகையினால நாம தேவ சமூகத்துல வந்து அமரும் பொழுது நமக்கு விரோதமாய் எழும்புகிற ஒரு கூட்டம் உண்டு. அதுல முதல் கூட்டம் யாருன்னா பிசாசு. நம்ம விழுந்து போகிறத பாக்குறதுக்கும் நம்ம பாவத்துல விழுந்து போறத பாக்குறதுக்கும் பிசாசு பலவிதமான காரியங்களை கொண்டு வருவான். இது யார் மூலமாகவும் வரலாம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவனை குற்றம் சாட்டுவதற்கு அல்லது அவனை பலவீனப்படுத்துவதற்கு அதைரியப்படுத்துவதற்கு நம்மை குறித்து குற்றம் சாட்டுவதற்கு யார் மூலமாகவும் வரலாம். உன்னை சுற்றி இருக்கிற சகோதர சகோதரிகள் வரலாம், அல்லது உன்னுடைய மனைவி வரலாம், உன்னுடைய கணவன் வரலாம், பிள்ளைகள் வரலாம். உன்னுடைய பரிசுத்தத்தை கெடுப்பதற்கு பிசாசு யாரையும் பயன்படுத்தலாம். உன்னை விழுந்து போக பண்றதுக்கு பிசாசு யாரையும் பயன்படுத்தலாம். ஆனா கர்த்தருடைய பார்வையில ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார், நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய வைராக்கியத்தை அவர் அறிந்திருக்கிறார். ஆனா பிசாசு என்ன செய்வான்னா இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை கொண்டு வருவான். வாசிக்கலாம் தொடர்ந்து. இரண்டாவது யாருன்னு வாசிக்கலாம். யோபு 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க. யோபு 2:1. பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான். சாத்தானும் கர்த்தருடைய சமூகத்துல இங்க அவனும் நிக்கிறானா? பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுது. நினைக்கிறியா இந்த இடத்துல தேவ பிரசன்னத்துல உன்னை குற்றம் சாட்டபடிக்கு பிசாசு வந்து நிக்கிறானா? வாசிக்கலாம். கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமியெங்கும் போராடி அதை சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி நீ என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? என் தாசனாகிய யோபுவின் மேல கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமான மனுஷனாகி அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை. யார் சாட்சி கொடுக்கிறதுனா கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். ஆனா இன்னைக்கு நம்ம சாட்சியை கெடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் நமக்கு பின்னுக்கு இருக்கு. ஆண்டவருடைய பார்வையில நம்ம எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறோம், கர்த்தருக்கா நிற்கணும் என்கிற வைராக்கியத்தோட பல ஆண்டுகள் நம்ம ஊழியங்கள் செய்துட்டு வரலாம், கர்த்தரை பின்பற்றிட்டு வரலாம். ஆனா பிசாசு என்ன செய்வா? நம்மள கெடுக்கிறதுக்கு, நம்ம சாட்சியை கெடுக்கிறதுக்கு பிசாசு யார வேணாலும் பயன்படுத்துவான். வாசிக்கலாம். 2வது கூட்டம் யாருன்னா, முதல் கூட்டம் பிசாசு உன்னை குறித்து தேவ சமூகத்துல குற்றம் சாட்டுவான். 2வது வாசிக்கலாம். மீகா 7ஆவது அதிகாரம் 5வது வசனம். மீகா 7:5. சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம். சிநேகிதனை விசுவாசிக்க, நண்பனை நம்பாத, வழிகாட்டியை நம்ப வேண்டாம். உனக்கு வழிகாட்டுறவனை நம்பாத. உன் மடியிலே படுத்துக் கொள்கிறவர்களுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. நீ உன் மடியில நீ வந்து யார் யாரோட நீ ஐக்கியம் வச்சிருக்கிறியோ அவங்க இடத்துல நீ வாயை திறந்து பேசுறதுல எச்சரிக்கையாயிரு. மகன் தகப்பன் கனவீனப்படுத்துகிறான், மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும், மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழுதுகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. உன்னைய விழுத்தாக்குறதுக்கு, உன் பரிசுத்தத்தை கெடுக்கிறதுக்கு, உன் ஊழியத்துல உன்னை கொச்சைப்படுத்துறதுக்கு, உன்னை விழுந்து போக பண்றதுக்கு உன் வீட்டாரே உனக்கு இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அழிச்சிருக்கிறேன், உன் இருதயத்தின் நினைவுகளை அழிச்சிருக்கிறேன், என் பார்வையில நீ எப்படிப்பட்ட கனமான ஊழியத்தை பண்றத அறிஞ்சிருக்கிற, நீ எப்படி கர்த்தரை உயர்த்தி மேன்மைப்படுத்தி வச்சிருக்க அறிஞ்சிருக்கிற, உனக்குள்ள அபிஷேகத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன். ஆனா உனக்கு விரோதமாக ஒரு கூட்டமே எழும்பும். யாரு? மாமி எழும்பும், வீட்டார் எழுப்புவாங்க, உன் சகோதரர் எழும்பும், உன் மனைவி எழும்பும். உன்னை வந்து விலகினப்படுத்துறதுக்கு, அநேகப்படுத்துறதுக்கு, தேவனுடைய ஊழியத்துல இருந்து உன்னை விழுத்தாட்டுறதுக்கு, பரிசுத்தத்திலிருந்து உன்னை விலகி போவதற்கு, தேவனுக்குள்ள நீ ஒரு வைராக்கியமா இருந்து அதுல இருந்து உன்னை தோற்று போக பண்றதுக்கு சத்துரு பிசாசு 2வது பயன்படுத்துறது யார் தெரியுமா? உன் வீட்டார் தான், உன் மனைவி தான், உன் பிள்ளை தான், உன் சகோதரன் தான்.
வீட்டார் தான் உனக்கு சத்துரு. உன்னை வாழையும் விட மாட்டான், சாகையும் விட மாட்டான். நீ ஆசீர்வாதமா இருந்தாலும் அவனுக்கு பிடிக்காது, நீ பிச்சை எடுத்துட்டு இருந்தாலும் அவனுக்கு பிடிக்காது. அப்ப உன்னை சுற்றி இருக்கிற இரண்டாவது சத்துரு யாருன்னா உன் வீட்டார் தான். உன் வாழ்க்கையில உன்னை குற்றச்சாட்டிக்கிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் குத்தம், எழுதினாலும் குத்தம், நடந்தாலும் குத்தம், பேசினாலும் குத்தம், எல்லாத்துலயும் அப்படியே பக்கம் பிடிச்சுக்கிட்டு அப்படியே குற்றச்சாட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீ எதை பேசினாலும் வார்த்தை, நீ பேசுற வார்த்தையில உன்னை குற்றம் சாட்டுவாங்க. தகப்பன மகன் குற்றம் சாட்டுவாங்க, மகன் பிள்ளையை குற்றம் சாட்டுவாங்க. இன்றைக்கு ஒரு பரிசுத்தமா கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடாதபடிக்கு அல்லது கர்த்தருடைய ராஜ்யத்துல உத்தமமாய் வாழக்கூடாதபடிக்கு இன்னைக்கு பிசாசு பயன்படுத்துற ஒரு ஆயுதம் உன் வீடுதான், உன் பிள்ளைதான், உன் மனைவிதான், உன் கணவன் தான். உன்னை வேதனைப்படுத்துறதே உன் சுத்தி இருக்கிற உன் சகோதரன் தான். பிசாசு அவனை தான் பயன்படுத்துவான், அழகா சொல்லிக் கொடுப்பான். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, சத்துருது உன் வீட்டார் தான், மனுஷன் தான் உன்னை குற்றம் சாட்டுவான். வேதாகமத்துல இந்த ரெண்டு சம்பவத்தையும் நான் உங்களுக்கு வாசித்து எப்படி ஒரு சத்துரு உன் வீட்டார் எப்படி உனக்கு விரோதமா எழுப்புவாங்கன்றத வேதாகமத்துல ரெண்டு சம்பவத்தை நான் வாசித்து காண்பித்து நான் செபிக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நீ உத்தமமா நீதியா பயந்து வாழும் பொழுது கர்த்தர் உயர்த்துவாராம், உன்னை மேன்மைப்படுத்துவாராம். இந்த மேன்மை எல்லாம் வரும் பொழுது பிசாசுக்கு அது பிடிக்காது. பிசாசு உன்னை அதுல இருந்து தள்ளி விடும்படி, அதுல இருந்து உன்னை வெட்கப்படுத்தும்படி யார் எடுத்து பயன்படுத்துவான் பிசாசு? அவன் முதலாவது இறங்கி வேலை செய்வான். எங்க தேவனுக்கு முன்னைக்கே உன்னை குற்றம் சாட்டுவான். அதுல ஆண்டவர் தோத்து போய் பிசாசு தோத்து போயிட்டான்னா வேற ரூட்ல வருவான். அது எந்த ரூட்னா உன் குடும்பத்துக்குள்ளேயே வருவான். உன் குடும்பத்துல சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு, உன் வாழ்க்கையில உன்னுடைய காரியத்துல எல்லா காரியத்திலையும் நீ உன்னை தவறு குற்றம் சாட்டுவதற்கு, பலவிதமான சந்தேகங்கள், பலவிதமான காரியத்துல பிசாசு உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை இழந்து போவதற்கு, கர்த்தர் உனக்கு உன்னை அழைச்சிருக்கிற அழைப்பை விட்டு விலகி போவதற்கு, ஊழியத்துல பேரை கெடுப்பதற்கு, சாட்சியாய் வாழக்கூடாதபடிக்கு, குடும்பத்துல பலவிதமான காரியத்தை குடும்பத்துக்குள்ளே கொண்டு வருவான். நீ சேர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? நீ எதுக்கு சேர்ச்சுக்கு போற? இப்படி எல்லாம் காரியங்கள் வரும் பொழுது நீ விழுந்து போயிடு. இதனால யாருக்கு சந்தோஷம்? யாருக்கு சந்தோஷம்? இன்னைக்கு எத்தனை விசுவாசிகள் இன்னைக்கு விழுந்து போயிருக்காங்க தெரியுமா? எத்தனை சபை விசுவாசிகள் யாருனால? சொந்த சகோதரத்தினால, சொந்த குடும்பத்தினால செய்யாத தவறுகள் எல்லாம் சொன்னதுனால. இன்னைக்கு ஏன் நான் தவறு செய்யாமலே தவறு செஞ்சது பேர் எடுக்கணும் அப்படின்னா பரவாயில்ல, நான் தவறு செஞ்சுட்டே பேர் எடுக்கலாம். இப்படிப்பட்ட பல காரியங்களை இன்றைக்கு நம்ம சமுதாயத்துல பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இவர்கள் எல்லாமே ஏன் அப்படி விழுந்து போனாங்கன்னா, அந்த இடத்துக்கு பிசாசு சிலரை பயன்படுத்தி அதுல தள்ளி விட்டதுனால விழுந்து போனவர்கள் பலர் உண்டு. அதனால இன்றைக்கு நானும் எங்களுடைய பிசாசுடைய ஆயுதமா இருக்காதபடி, நமக்கு தேவன் அழைத்த அழைப்பு என்ன, கொடுத்த ஊழியம் என்ன, தரிசனம் என்ன, அதை நாம் செய்வதற்கு தடையா இருந்தா அது யாரா இருந்தாலும் சரிதான், பிள்ளையா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், தகப்பனா இருக்கட்டும், தாயா இருக்கட்டும், ஆண்டவருடைய பிரசனத்துல நான் இங்கே பார்த்து சொல்ல ஒரு காரியம் என்னன்னா, நீ கர்த்தரை பிரியப்படுத்து. உன் குடும்பத்தை அல்ல, உன் சகோதரர் இல்ல, உன் மனைவி அல்ல, உன் பிள்ளைகள் அல்ல, நீ கர்த்தருக்கு பிரியமா நில்லு. கர்த்தர் உன் பட்சமா இருப்பான், கர்த்தரோடு கூட இருப்பான். ஆகையினால இந்த காலையில ஆண்டவருடைய சமூகத்துல நான் நின்று உங்களை பேசுகிற காரியம், 2 பேர் எழும்புவாங்க உன் பரிசுத்தத்தை இழக்க பண்ண, உன் மேன்மையை அவமானப்படுத்த, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விட்டு விலகி போகும்படி, நீ தேவனை விட்டு விலகி போகும்படி யோபு இடத்துல கண்ண வைத்தது போல உன்னுடைய ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை இழக்க சுற்றி உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எப்படா இவன் விழுந்து போவான்? அதற்கு சிலரை பிசாசு எடுத்து ஆயுதமா பயன்படுத்துவான். நான் உங்களை பார்த்து சொல்றேன், 2 காரியங்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் அதனுடைய 1 தொடக்கம் 8 வசனங்களை நீங்க வீட்டுல போய் வாசிக்கலாம். ஒரு சில வசனங்களை, ஒரு சில வார்த்தைகளை வாசிக்கலாம். ஆதியாகமம் 4:1 தொடர்ந்து வாசிக்கலாம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அழைத்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார். ஆபேலுக்கு காயின் என்கிற ஒரு மனுஷன் பிறந்தான். வாசிக்கலாம்.
பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றார். பின்பு அவன் சகோதரனாகிய ஆபேலை பெற்றான். இப்ப ஒரு ஆதாமுக்கு ஏவாளுக்கும் வெறும் 2 சகோதரர்கள். யாருன்னா 2 பிள்ளைங்க. யாரு? காயினும் ஆபேலும். வாசிக்கலாம். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான். ஆபேலுடைய தொழில் என்னன்னா ஆடு மேய்க்கிறவன். வாசிங்க. காயின் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆனான். காயின் விவசாயியா இருந்தான். காயின் நிலத்தை பயிரிடுகிறான். ஆபேல் ஆடு மேய்க்கிறான். வாசிக்கலாம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுத்தான். காலம் சென்றது. காயின் நிலத்தினுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்து செலுத்தினார். எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு தசமபாகத்தை காணிக்கை கொண்டு வந்து கொடுத்தார். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். காயின் ஆபேலும் 2 பேரும் அவருடைய வருமானத்தில் வருகிற ஆசீர்வாதத்தை தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வராங்க. 2 பேரும் கொண்டு பலிபீடத்துல வைக்கிறாங்க. அவன் ஆடுகளில இருந்து நல்ல கொழுத்த பலியிற்றான கண்டுகளை கொண்டு வைக்கிறான். இவன் தன்னுடைய தோட்டத்திலிருந்து வந்த எல்லா கனிகளையும் கொண்டு வந்து தேவனுடைய பாதத்துல காணிக்கையா கொண்டு வருகிறான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவன் அங்கீகரிக்கவில்லை. காயினையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. பாருங்க, அண்ணனும் தம்பியும் ஒரே தாயினுடைய கற்பத்துல பிறந்தவர்கள். முதல் வாரிசு ஆதாமும் ஏவாளுக்கு கிடைச்ச முதல் பிள்ளை. 2 பேரும் 2 தொழில் செய்யறாங்க. 2 பேரும் தேவனை அறிந்தவர்கள். ஆதாமும் ஏவாளும் அவர்களை கர்த்தருக்குள்ளதான் வளர்த்தாங்க. 2 பேரும் தன்னோட வியாபாரத்துல வருமானத்துல கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வைக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யாருடைய காணிக்கை அங்கீகரித்தாரோ? யாருடைய காணிக்கை அங்கீகரித்தார்? ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். அதை ஏற்றுக்கொண்டார். காயினுடைய காணிக்கை அவர் அங்கீகரிக்கல. அண்ணனுக்கு தம்பியில நடந்த பிரச்சனை என்னன்னா, ஐயோ நான் கொண்டதை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டல, அவன் கொண்டதை ஏற்றுக்கொண்டுட்டான்னு சொல்லி அண்ணனுக்கும் தம்பிக்கு இடையில பிரச்சனை உருவாகினது. இவருடைய முகநாடி வேறுபட்டது. என்ன செய்யலாம்? வேறுபட்டதோட உலக சரித்திரத்துல முதல் மரணம். வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டானது? உன் தம்பி மேல ஏன் எரிச்சல் உண்டானது? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தாய் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆக்கிக் கொள்வாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில், பாருங்க, அண்ணன் தம்பியும் வயல்வெளியில இருக்கிற சமயத்துல காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். யார கொலை செஞ்சது? கூட பிறந்த ரத்தம். எதனால? மேன்மையான ஆசீர்வாதத்துல வாழ்ந்ததுனால குடும்பத்துக்குள்ளேயே பகையை கொண்டு வரான். குடும்பத்துக்குள்ளேயே கொலை நடக்குது. உலக சரித்திரத்துல முதல் மரணம் என்னன்னா, அண்ணனும் தம்பியும் கொலை செய்து கொண்டது. பாருங்க, வேதத்துல சாதாரணமா அந்த பகுதியில வாசிக்கும் பொழுது 4 பேர் தான் இருந்ததாங்க வேதம் சொல்லுது. எத்தனை பேர்? காயினும் ஆபேலும் ஆதாமும் ஏவாளும். 4 பேருக்குள்ள இருக்கும் பொழுதே 2 பேருக்கு சமாதானம் இல்லை. அப்ப இன்னைக்கு எத்தனை கோடி மக்கள் பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எப்படி சமாதானம் இருக்கும்? நம்ம நேற்று முந்தாலாம் நம்ம கேள்விப்படுகிறோம். என்ன? இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் என்னது அமெரிக்காவுக்கும் யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு சண்டை போடுறாங்க. ஒரு ஏவுகணை போகுதா 400 கிலோமீட்டருக்கு போகுதா ஒரு ஏவுகணை. 400 கிலோமீட்டர்னா இலங்கையில நம்ம எடுத்து பார்த்தா கொழும்புல இருந்து மட்டக்களப்பு அந்த பகுதிக்கு தூரம் 400 கிலோமீட்டர் தூரத்துக்கு இங்க இருந்து ஏவுகணை போகுது. சண்டை நடந்துகிட்டு இருக்கு, யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. பூமியில அன்னைக்கு ஆரம்பிச்சது என்னது? கொலை செய்யறதும் எரிச்சலும் உண்டானது. காயின் ஆபேலுக்குள்ள பிரிவினை உண்டானது. குடும்பத்துக்குள்ளேயே ஒரே சகோதரனை
தனிமையா இருக்கும் பொழுது அவனை கொலை செய்தான். கீழே வாசிங்க அடுத்த வசனத்தை. கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். ஆண்டவர் கேட்கிறாரு, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன் நான் அறியேன். கொலையை செஞ்சுட்டு பொய்ய வேற சொல்றான். நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியா, நானும் அவனை பாதுகாக்கணும். ஆனா அவன் கொலையை பண்ணிட்டு தான் இருக்கான். கீழே வாசி அடுத்த வசனத்தை. அதற்கு அவர் என்ன செய்தால் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுது. ஆண்டவர் கேட்கிறார், உன் சகோதரனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுறாங்க. கத்தியால அவர் என்ன பண்ணான்னு தெரியல, ஏதோ ரத்தம் சிந்தப்பட்டது. ஆபேல் 2 பேரும் காய்கறியில பிரச்சனை வந்துச்சு, கோபம் வந்துச்சு, பொறாம வந்துச்சு, எரிச்சல் வந்துச்சு. சொந்த சகோதரனைய கொலை செய்தான். கொலை செய்துட்டு சொல்றான், நானும் அவனுக்கு காவலாளி. ஆண்டவரையே எதிர்த்து பேசுகிறான். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், யாரு தெரியுமா உன்னுடைய வளர்ச்சிக்கு, உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு, உயர்வுக்கு யாரு தெரியுமா உனக்கு எதிராளி? யாரு யாரு? உன்னுடைய குடும்பம் தான், உன் சகோதரன் தான். பிசாசு கரெக்டா பாதிப்பான். யாரோ ஒரு மனுஷன் உனக்கு விரோதமா எழுப்புவான், குடும்பத்துக்குள்ளே எழுப்புவான், உன் பரிசுத்தத்தை குலைக்க, உன்னுடைய அழைப்பை விட்டு வெளியே போக, உன் ஆசீர்வாதத்தை விட்டு வெளியே போக பிசாசு கரெக்டா ஒருத்தரை எழுப்புவான். நல்லா வளர்ந்து வருகிற நேரத்துல, ஆசீர்வாதமா உயர்ந்து மேன்மையா வருகிற நேரத்துல ஏதோ ஒரு காரியத்துல பிசாசு உள்ள வந்து அவனுடைய கிரியைகளை செய்ய ஆரம்பிப்பான். கூட பிறந்த சகோதரன் எதனால கொலை செஞ்சான்னா, அவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சதுனால அந்த கொலை உண்டானது. இரண்டாவது வாசிக்கலாம். அப்பொழுது 2வது ஆதியாகமம் 37வது அதிகாரம், அதனுடைய 3 தொடக்க 36 வசனங்கள் இருக்கு. ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது. அதை நீங்க வீட்டுல போய் நீங்க வாசிக்கலாம். ஒரு சில வசனங்களை மட்டும் வாசிக்கும். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 3ல இருந்து நாங்க வாசிக்கலாம். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரன் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கிகளை செய்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர்கள் கண்டுகொண்டு. பாருங்க, ஒரு தகப்பனுக்கு அநேக பிள்ளைகள் இருந்தது. அங்க பாருங்க, அங்க அநேக பிள்ளைகள் இருந்ததுனால முதிர் வயதுல ஒரு பிள்ளை பிறக்குது. அந்த ரொம்ப காரணத்துக்கு பிறகு ஒரு குழந்தை கிடைச்சதுனால அந்த தகப்பன் என்ன செஞ்சிருக்காரு, அவனை அதிகமா நேசிச்சிருக்காரு. அவனை அதிகமா நேசிச்சதுனால அந்த குடும்பத்துல ஒரு பெரிய குழப்பம். என்னடா இது, என்ன நாங்கெல்லாம் இருக்கிறோம், இவனை அதிகமா நேசிக்கிறார் என்று சொல்லி ஒரு குழப்பம் இருக்கிறது. அந்த பகுதியிலே நாங்க வாசிக்கலாம். 4வது வசனம், அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமா நேசித்ததை அவன் சகோதரர்கள் கண்டபோது அவனோட பாசமாய் பேசாமல் அவனை பகைத்தார்களாம். சகோதரன் என்ன செய்யறான்? பகைக்கிறான். பகை எங்க இருந்து வருது? குடும்பத்துக்குள்ள இருந்து வருது. உங்க அப்பா இத்தனை பிள்ளைகள் பெற்றிருக்காரு, இவரை தான் ரொம்ப நேசிக்கிறாரு, அதனால அவன் மேல பகை வந்துருச்சு. இன்னைக்கு உலக பிரகாரமா இதை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, உங்களை நீங்க நேசிக்கிற ஆண்டவரா இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமா நேசிச்சு உங்களை ஆசீர்வதிச்சதுனால உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க மேல பகையா அவங்க வரலாம். வாசிக்கலாம். அங்கே 5ஆம் வசனம், யோசேப்பு ஒரு சொப்பனத்தை கண்டான், அது தன் சகோதரனிடத்தில் அறிவித்தான், அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்களாம். யோசேப்பு ஒரு சொற்பனம் பார்க்கிறான், அந்த சொற்பனத்தை போய் சகோதரனிடத்துல சொல்லுறான். அதை கேட்டோன்னு இன்னும் அதிகமாய் அவனை மேல கோபம் கொள்றாங்க. வாசிக்கலாம். 6வது, அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொற்பனத்தை கேளுங்கள். வயல்வெளியிலே அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது, உங்கள் அரிக்கட்டு என்னை சுற்றி வணங்கி நின்றது. பார்த்த சொற்பனம் என்னன்னா, என்ன சொல்றான்னா, வயலில் எல்லாருமே அறுத்துக்கிட்டு இருக்காங்க, நெற்கள் அறுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது இப்ப போய் சொல்றான் என்னன்னா, இங்க வாங்க, நான் ஒரு சொற்பனம் கண்டேன். என்னன்னா, நம்ம எல்லாரும் வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அரிக்கட்டுகளை அறுத்து சேர்த்துக்கிட்டு இருக்கும் நெற்கட்டுகளை என்னுடைய அரிக்கட்டு, நான் அறுத்த அரிக்கட்டு நிமிர்ந்து நிக்குது, நீங்க அரிச்ச அரிக்கட்டெல்லாம், உங்களுடைய அரிக்கட்டுகள் எல்லாம்
என்னை சுத்தி நின்று என்னைய வணங்குது. இந்த சொற்பனத்தை கேட்டோன்னையும் அது அர்த்தம் என்னன்னா, நீங்க எல்லாரும் என்னைய விழுந்து வணங்குறீங்க என்று சொல்லி அதனுடைய அர்த்தம் மாதிரி அவங்க புரிச்சு கொண்டு அவனுக்கு விரோதமாய் எழுப்பி அவன் என்ன செய்யறாங்கன்னா, அவனுக்கு விரோதமாய் அவங்க எழுப்புறதை நான் பார்க்கிறோம். அப்பொழுது வேறொரு சொற்பனத்தை கண்டு 9ஆம் வசனம், சகோதரர் நோக்கி, நான் இன்னும் ஒரு சொற்பனம் கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்குகிறது என்றான். இன்னொரு சொற்பனை பார்க்கிறான், சந்திர சூரியன் எல்லாம் என்னை வணங்குறது சொற்பனை. இதை அவர்கள் தன் தகப்பனிடத்திலே தன் சகோதரத்திலே சொன்ன போது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொற்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்குவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். தகப்பன்னு திட்டுறான், என்ன நீ கனவு பார்த்திருக்கிற, நினைக்கிறியா நாங்கெல்லாம் சேர்ந்து உன்னை வணங்குவோம் நினைக்கிறியா என்று சொன்னான். அவன் சகோதரன் அவன் மேல பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவனை சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். பின்பு அவன் சகோதரன் சீகேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்க போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரன் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவரிடத்திலே அனுப்ப போகிறேன் வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். அண்ணன்மாரெல்லாம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. இஸ்ரவேல் தகப்பன் சொல்றாரு, யோசேப்பை கூப்பிட்டு அவங்க அண்ணன் எல்லாம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க, அவங்களை பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்புறதுக்கு போக சொல்றாரு. அப்பொழுது அவன், நீ போய் உன் சகோதரனுடைய சேமம் எப்படி இருக்கிறது என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்று பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்றான் என்று சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கில இருந்து அவனை அனுப்பினான். அந்தபடியே அவன் சீகேமுக்கு போனான். சொல்றாரு, நீ போய் அண்ணனாக்கெல்லாம் போய் ஆடு மேய்க்க போயிருக்காங்க, போய் பார்த்துட்டு வா, என்ன நடந்திருக்கு, எப்படி இருக்கிறாங்க, ஆடுகள் எப்படி இருக்குது, என்ன நிலைமை பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்பணும்னு அவன் அங்க போனான். அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழி தப்பி திரிகிறதை கண்டு, என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான். அதற்கு அவன், என் சகோதரரை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடுகளை மேய்க்கிறார் என்று சொல்லும் என்றான். அந்த மனிதன் அவர்களை இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள் பாருங்க, போய்விட்டார்கள் என்று சொல்லி சொல்றதை பார்க்கிறோம். இங்க பார்க்கிறோம், அவர்கள் அப்படி சொல்ல கேட்டேன் என்றார். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோட் தேசத்திலே தானிலே கண்டுபிடித்தார்கள். அவர்கள் அவனை தூரத்திலே வர கண்டு, அவன் அவர்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி பண்ணினார்கள், யோசனை பண்ணினார்கள். எப்படி இருக்குது? அப்பா அனுப்பி கொடுத்தாரு, என்னதுக்கு அனுப்பி விட்டாரு? போய் அண்ணன்மாரை பார்த்துட்டு வா தம்பி, இந்த மாதிரி இவங்க போயிருக்காங்க, ஆடுகள் எடுத்துட்டு போனா 2 நாள் 3 நாளைக்கு பிறகுதான் அந்த காலத்துல வீட்டுக்கு திரும்பி வருவாங்க, போனவங்கள பார்த்துட்டு வந்து அனுப்பும் பொழுது இவன் போய் அங்க அண்ணனை தேடி போறான். அண்ணனை தேடி போகும் பொழுது அண்ணனை அவங்க பார்க்கல. ஆனா வழியில ஒருத்தனை சந்திக்கிறான். அவன்கிட்ட கேட்கிறான், எங்க எங்க அண்ணனை பாத்தீங்களா, இந்த பக்கம் தான் இருந்து போனாங்கன்னு சொல்லி அவன் சொல்லி அனுப்புறான். அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா அவங்களுடைய தகப்பன் அவனுடைய சகோதரர்கள் அவனை பார்த்துட்டு சொல்றாங்க, அதான் தூரத்துல அவன் வாரான், அவனை நம்ம என்ன செய்வோம்? கொலை செய்திருவோம். ஏன் கொலை செய்யணும்? பொறாமை. ஒரு சில திட்டம் போட்டா வீட்டுல போய் நீங்க வாசிச்சு பாருங்க, அவனை கொலை செய்து அவனை அடிச்சு காயப்படுத்தி ஒரு பெரிய கிணத்துல தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. அவனுடைய சேட்டெல்லாம் கலட்டி ஒரு மிருகத்தை அடிச்சு அவனுடைய ரத்தத்தை அவன் ஷேட்டுக்கு மேல அவன் அங்கியில பூசி அவன் அப்பாட்ட கொண்டே கொடுக்குறாங்க. கொடுத்தா அவங்க சொல்றான், ஐயோ ஒரு காட்டு மிருகம் சிங்கம் கரடி அவனை கொன்றுச்சுன்னு சொல்லி கொடுத்தோன்னே அப்பா அதை வாங்கி பார்த்துட்டு அழுதுட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. அவனை அடிச்சு கொன்று அந்த கிணத்துல குழியில தூக்கி போட்டுட்டாங்க. அந்த வழியில ஒருத்தன் வர்றான், இவனை கண்டு அவனை தூக்கி எடுத்து அவனுடைய சகோதரர் ஒருத்தன் மேல இவனுக்கு இரக்கம் பாராட்டி அவனை எடுத்து வேறொரு தேசத்துக்கு அந்நியனா காசுக்கு நிக்கிறாங்க. அவன் வேறொரு தேசத்துல போய் அங்க அந்நியனா இருந்தான். அந்த தேசத்துல தேவனுக்கு அவன் பயந்து வாழ்ந்ததுனால அந்த ராஜா அவன் மேல இரக்கம் வச்சு அந்த தேசத்தையே அடிமையா போனவனுக்கு அவன் சிங்காசனத்தை கொடுக்கிறான். அந்த உயர்ந்த ஸ்தானத்தை அந்த ராஜா கொடுக்கிறான். அந்த தேசத்துல உயர்ந்த ஸ்தானத்துல வருகிறான். ஆனா இவன் கண்ட சொற்பனம் பல வருஷத்துக்கு பின்னுக்கு நிறைவேறுகிறது. இவங்க அண்ணமாரெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இவன் செத்துட்டான்னு சொல்லி. ஒரு நாள் அவங்க அண்ணா அப்பா அவங்களுடைய தேசத்துல பஞ்சம் உண்டாகி இன்னொரு தேசத்துக்கு போறாங்க. எதுக்குன்னா
ஆகாரம் தேடி போறாங்க. இவன் அடிச்சு குயில தூக்கி போட்டவன் தான் அது தேசத்துக்கே ராஜாவா அங்க உயர்ந்த ஸ்தானத்துல சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறான். முதலாவது இவனை அவனுக்கு அடையாளம் காண முடியல. இவங்க பார்த்த சொற்பனத்தின்படியே இவங்க போய் அப்படியே அவனை விழுந்து வணங்கி, ராஜாவே எங்க தேசத்துல பஞ்சம் இருக்கு, எங்களுக்கு ஆகாரம் வேணும், எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி தன் சகோதரனுடைய காலில போய் விழுகிறத வேதம் நமக்கு சான்று கொடுக்கிறது. ஆனா யோசேப்பு அண்ணன்மார் அடையாளம் பண்ணிட்டான், இவங்களுக்கு அவங்க அடையாளம் காண முடியல. அவன் கேட்கிறான், உங்களுக்கு எத்தனை சகோதரன், அப்பா எங்க இருக்கான விசாரிக்கிற பொழுது தன்னுடைய சொந்த சகோதரன் என்கிறத ராஜஸ்தானத்தில் இருந்தவன் அறிந்து கொண்டான். ஆனா அவன் இவங்களை அழிவாங்கையும் இல்ல. இவங்க அடிச்சு குழியில போட்டு போனதுக்கு பிறகு கர்த்தர் அவனை உயர்த்தினாரு. அவங்க யாரு எனக்கு எதிராக வந்தாங்களோ அவங்களுடைய பாதத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தாரு. கண்ட சொற்பனம் நிறைவேறினது. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா எதிரா பல விதத்துல சகோதரர்கள் குடும்பங்கள் உங்களுக்கு விரோதமா எழுப்பலாம். நீ கர்த்தரை பிடிச்சிருந்தீங்கன்னா உனக்கு விரோதமா எழுப்புகிறவர்கள் உன் பட்சத்துல வருவார்கள், உன்னை நோக்கி பாதத்துக்கு வருவார்கள். ஆகினால இந்த யோசேப்பு கண்ட சொற்பனம் எல்லாமே நிறைவேறினது. இந்த ஆதிகாமம் 39:6-42:1-11 நீங்க பார்க்கலாம். அந்த சொற்பனங்கள் நிறைவேறினதை அங்கே வேதம் நமக்கு சான்று கொடுக்கிறது. யோசேப்பு கண்ட சொற்பனம் நிறைவேறினது விதமாய் பாடுகளிலே கடந்து போனவன் உண்மையுள்ள தேவனை அறிந்திருந்தபடினால இந்த ஆசீர்வாதத்துக்கு அவர் பாத்திரவானாய் இருந்தான். ஆகினால நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருந்தீங்கன்னா, கர்த்தரை நீங்க உண்மையா உங்க வாழ்க்கையில நீங்க அறிஞ்சு நீங்க தேடுவீங்களா இருந்தா, நாங்க வாசித்த வேத வசனத்தின்படி அங்கே 1 நாளாகமம் 4:10 அதை மாத்திரம் ஒரு விஷயம் நான் வாசித்து 1 நாளாகமம் 4வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்துல அங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 9ஆம் வசனம், யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் தன்னை துக்கத்தோடு அவனை பெற்றதுனால அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார்கள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினான். பாருங்க, துக்கத்தோடு பெற்றெடுத்தவன் தான், கர்த்தர் மேல சார்ந்து இருந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சாரு. அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க வேண்டிக் கொள்வதை தரக்கூடிய ஒரு தேவன் இருக்கார். ஆனா நீங்க அவருடைய பார்வையில உண்மை உள்ளவர்களாய், தேவனுடைய பார்வையில நீதிமான்களாய் நீங்க வாழுகிற பொழுது கர்த்தர் உங்களை பழைய உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களுக்குரிய ஆசீர்வாதமும் மேன்மை உயரும் வரும் பொழுது 2 காரியத்துக்கு நீங்க பேஸ் பண்றீங்க. ஒண்ணு, பிசாசு தேவ சமூகத்துல வந்து உங்களுக்கு விரோதமா எழுப்புவான். அதுலயும் அவன் தோற்று போயிருந்தா அவன் 2வது பயன்படுத்துறது உன் குடும்பத்தை பயன்படுத்துவான். உன்னுடைய வீழ்ச்சிக்கு, உன்னுடைய தோல்விக்கு, உன்னை தேவனுடைய திட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வரதற்கு, நீ கர்த்தருக்குள்ள நிக்கிற அந்த சாட்சியை கெடுக்கிறதற்கு பல விதத்துல பிசாசு பல ஆயுதமா குடும்பத்தை பயன்படுத்துவான், பிள்ளைகளை பயன்படுத்துவான். குடும்பத்துல மனைவி கணவன் இதற்காக பயன்படுத்தப்படுவார்கள், சகோதரர்கள் இதற்காக பயன்படுத்தப்படுவார்கள். உனக்கு விரோதமாய் குடும்பமே சகோதரனே எழுப்புவார்கள். அண்ணன் தம்பிக்கு விரோதமாய் எழுப்புறான். வேதத்துல நான் பல சான்றுகளை கொடுத்து நான் வாசித்து காண்பித்து கொடுத்தேன். இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எந்த சத்துருடைய தீங்கு உங்களுக்கு தொடாதபடிக்கு உங்க வாழ்க்கையில எல்லைகள் எல்லாம் விஸ்தாரப்படுத்தி கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உங்களை உயர்த்துவார். நீங்க வேண்டிக் கொண்டதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்க கர்த்தரோடு கூட இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தரோடு கூட இருந்து இந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. சத்துருவை மேற்கொள்ளுவதற்கு அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வச்சிருப்பாருன்னா அந்த அபிஷேகத்துல நில்லுங்க. தேவனாய் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருப்பீங்க. ஜெயமோ கர்த்தரால் வரும். God bless you.